செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 10 மணி போல் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அம்மாவுமே ஊரில் வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த டைமுக்கு போய் அவங்க போய் பால் காய்ச்சி ஆகணும். அதனால தான் அம்மா கிளம்பிட்டாங்க. எனக்குமே என்ன கட்டுப்பிடிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் டைம் இருக்குது. பட் அம்மாவோட வேலை தான் முக்கியம், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் காலையில் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு வந்து அம்மா எப்போ ஊருக்கு வந்துட்டு போகலான்னு எனக்கு என்ன தோணுன்னா, ஹாஸ்டல் படிக்கும்போது அம்மா என்னை லீவ் முடிச்சு விட்டுட்டு போவாங்க. அப்போ காம்பவுண்ட் சோனில் ஏறி நின்றுட்டு அம்மாவோட தலை மறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு இப்போவும் அதே மாதிரி தான் தோணுச்சு. பட் ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால கொஞ்ச நேரத்தில் அந்த மனசு மாறிடும். பட் நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம் இல்லையா, ஸோ ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு போயிடுவாங்க. சரி, நம்ம மைண்டு ரொம்ப டவுனாக இருக்குது, ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொஞ்சம் பெயினாக தான் இருந்தது. பரவாயில்ல, நம்ம அப்போ தான் மைண்டு வந்து வேறு பக்கம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணியெல்லாம் நிறைய இருந்தது. துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ஹஸ்பண்ட் மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தோசை ஊற்றிட்டு ஏதாவது வேலையை பார்த்துட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். தோசை ஊற்றிட்டு நைட்டு வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் சில்லியும் வாங்கிட்டு வந்து டின்னர்